ஹாய் மீன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நான் பார்க்க போகிறேன்னா ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்குற முன்னாடி போன எபிசோட பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அந்த எபிசோட் தரதுல எப்படியும் அதே மாதிரி ஒரு குட் நியூஸும் இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம 1K ரீச் பண்ணிட்டோம். அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இது காரணம் எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. அதனால் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. சரியா? அதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் புதுசாக பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு அப்புறம் ஒரு 2K ரீச் பண்ணணும். அதனால் அதுக்கும் நம்மளுக்கு முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. சரியா? நம்ம இப்போ வளர்ந்து பேசுகிற இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜனமி தமிழ். நாம கோஜகைஸ் ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா ஒரு நம்ம ஹீரோ அந்த வெள்ளை முடி தாத்தா அப்புறம் அந்த வெள்ளை முடி அப்புறம் தாத்தாவும் காட்டுறாங்க. அவங்க அந்த பெயிண்டிங் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோ. அதுக்காக புது ஆர்டர் ஏதோ கொடுத்துருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோவும் ஏதோ ஒன்றும் புரியாத மாதிரி வந்துட்டு இருப்பான். அப்போ சொல்லுவாங்க நம்ம ஹீரோவும் சொல்லுவான் அவள் செத்து போயிட்டா, அதனால தான் அந்த டிராயிங்கை நான் அழகாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒன்று பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரஷ் கடைக்கு கூட்டு போவாங்க, பெயிண்ட் ப்ரஷ் கடைக்கு. அங்கே போய்ட்டு ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அவங்க டக்கிஷின்னு எழுதுவாங்க. அப்போது இவனும் பார்த்துட்டு அப்படியே அந்த சீனில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ மழை விழும், மரத்துக்கடியில் ஒதுங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் கேட்பான், இது எப்படி நீ டக்கிஷின்னு எதை வச்சு இது பண்ணி எழுதுன அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு நான் ஃபஸ்ட்டு டைன்னு தான் எழுதுவான். அதுக்கப்புறம் தான் அதை மாற்றிட்டு டக்கேஷின்னு எழுதுவான். அது உங்கள் நேமில் இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் இவங்களும் வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, இன்றைக்கி நாள் நல்லா போச்சு. ஆனால் நீ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ரொம்ப குவைட்டாகவே இருக்க, எதுவும் யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டேங்கிற, அதனால் நீ தூங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு, எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால் உன் பாஸ்ட் லைஃப்பை விட்டுட்டு இந்த உன் பழைய நேமை விட்டுட்டு இப்படி டக்கிஷின்னு ஒரு ஆர்டிஸ்ட் நேம்லேயே நீ வாழ போகிற அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், என் பேரையும் என் பாஸ்ட்டையும் நான் எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம வெள்ளை முடிக்காரன் சொல்லுவான், அது உங்ககிட்ட தான் இருக்குது, நீ கண்டிப்பாக உன் விஷயத்தை விடணும். ஏன்னா நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட பழைய நேமை விட்டுட்டு இப்போ புது நேமில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் இந்த சொசைட்டியில் ப்ராப்பராக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வெள்ளை முடிக்காரன் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ ஹீரோவும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கண்டிப்பாக நீ அந்த வெள்ளை முடிக்காரன் சொல்லுவான், அந்த பேரில் வாழு, இல்லைனா உனக்கு நிறைய பிரச்சனைகள் வளர்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். கோசி சொல்லுன்னு சொல்லிட்டு இவனும் வெளியே போயிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், அவன் ரொம்ப குவைட்டாகவே இருந்தானே, அப்போ என்ன பண்ணலாம் அவனை சொல்லுவான், ஒருவேளை அவன் இதை விட்டு குவிட் பண்ணிட்டேன்னா அவனை கொண்டுடலாம், நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணுங்க, அவனை நான் கொண்டுடுறேன் அப்படி சொல்லும்போது அவன் சொல்லுவான், இல்லை அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் அவனுக்கு டெஸ்ட்டு தான் வச்சுருக்கேன் அப்படி சொல்லும்போது இவனும் சரின்னு சொல்லுவான். இவனும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே நெக்ஸ்ட் சீன்லேயே ஒரு பப்புக்கு போவான். அங்கே போயிட்டு உள்ளே போயிட்டு நான் உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு சாமுராய் இந்த இடத்துக்கு வரும்போது எல்லாருமே ஷாக்காக இருப்பாங்க. அவனும் அந்த கடைசி சீட்டில் போய் உட்காந்து ஒன்று உங்களுக்கு என்ன ட்ரிங்க்ஸ் வரும்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இவன் வேணான்னு தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிடத்தாங்கன்னு கேட்பான். அப்புறம் என்ன சொல்லுவானா, ஒரு பாட்டில் கொண்டு வாங்கன்னு சொன்னோடனே அவங்களும் சரி போயிட்டு கொண்டு வரலான்னு போவாங்க. போகும்போது அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வருவான். யாருன்னு பார்த்தா இந்த இடத்துக்கு சாப்பாடெலாம் தந்துட்டுருப்பாங்க. அப்புறம் அந்த சாப்பாடெலாம் அந்த சரக்கு எல்லாத்தையும் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த அவர் சொன்னது அப்படியே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்துட்டு, என்னப்பா இப்போது இவ்வளோ பெரிய ஒரு ஆளுக்கு ட்ரபுளாக இருக்கே, ஒரு மூஞ்சி ஃபுல்லாகவே ஒரு சந்தேகம் ஒரு கவலையாக இருக்குன்னு போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது, நீ யார் எதுக்கு இங்கிட்டு வந்திருக்குன்னு கேட்கும்போது, நான் ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கேன், அது உனக்கு தேவையில்லை, நான் 88 நேஷனுக்கு போயிருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி இங்கே நிறைய கிரிமினல் ரைட்ஸ் வர அதிகமாகிட்டு இருக்குது, நிறைய பேர் மர்டர் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒன்றே மாதிரி ஒரு சாமுராய் இங்கே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் சாமுராய்களுக்கு கொல்றது மட்டும் இல்லை வேலை அப்படின்னு சொல்லும்போது, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், அதை நீ கேட்கவும் கூடாது அப்படி சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ இவனை சொல்லுவான், எல்லாத்தையும் நம்ம மாற்ற ஆரம்பிச்சிட்டோன்னா எதுக்கு பிளான்ஸ் அனிமல்ஸை மட்டும் நம்ம விட்டுறோம் அப்படி சொல்லிட்டு இவன் தத்துவம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவனும் நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன்னா இவன் வாண்டடாகவே நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு இதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவான்னா, இதுக்கான அமௌண்ட்டை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே கேட்கும்போது ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னா, சரி என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஒன்றும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணல, ஏன்னா நீ ஆவரேஜாக அந்த காயினுக்காக தான் எல்லாரையும் கொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் உண்மையை போட்டு உடச்சோன்னே டக்குன்னு இவன் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சிட்டு சாரி நான் ரொம்ப குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி சொல்லிட்டு காசை வச்சுட்டு போயிடுவான். அப்போ அவங்களும் பார்த்துட்டு காசு அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது, நான் அவனுக்கும் சேர்த்து தான் பில் கட்டியிருக்கேன் அப்படி சொல்லும்போது இவனை சொல்லுவான், என் டேங்க்ஸ் உனக்கு எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை இங்கேயே முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சீனில் காட்டினா அந்த சர்ச்சை தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இந்த ட்ரூவான சின்னரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் இப்போ அவனுக்கான தக்க பனிஷ்மெண்ட்டை நம்ம கொடுத்தே ஆகணும் இங்கே, அதனால் நீ என்ன பண்ணுறனா உங்கள் கேங்கை கூப்பிட்டு போயிட்டு அவனை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லாமலேயே ஒரு காயினை மட்டும் கொடுப்பாங்க. அது ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் ஒரு பைட்டிங்கோட சிம்பிளும் எதுவும் இருக்காது, டீத்தோட மார்க்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவனை கொன்னே தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா, நம்ம லாங்காரை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் நம்ம விஷயத்தில் நிறைய தடை பண்ணுறான், அதனால் நம்மளால் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைனா டவுனுக்கு போயிட்டு அவனை போட்டு தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லுவான். இது காடோட நேமில் நீங்கள் பண்ணியே ஆகணும்
ஆகணும் அப்படி சொல்லுவான். ஸோ நான் நெக்ஸ்ட் சீன்லேருந்து காயினை பார்த்துட்டு இருப்பான் எல்லாருமே. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும், அதில் ஒரு டீத் மார்க் இருக்காது. அப்போ இவங்களும் சரி என்ன டீத் மார்க்கே இல்லை, ஆனால் அந்த காயின் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் நம்ம அந்த லாங்கரை கொள்வது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அவன் நம்மளோட ஃபாஸ்ட்டாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் சரி சரி, ஆனால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, சாப்பல் அதை தான் சொல்லியிருக்காரு, நம்ம கொண்டு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம இல்ல முடிக்காரன்னு இதை சொல்லுவான். அப்போது நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம வந்து அவனை சீக்கிரமாகவே கொல்லணும், எவ்வளோ சீக்கிரமாக கொள்கிறோமோ அப்போ தான் அந்த டீலை முடிக்க முடியும், கரெக்டாக பாக்ஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்ம குட்டி பண்ண என்ன சொல்லுவான்னா, அப்போ நீ ஃபஸ்ட்டு இவரை தான் கொல்லணும் அப்படி சொல்லும்போது, எதுக்கு கொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இவர் தான் எதுவுமே இல்லாத அந்த பைட்டிங் காயினை வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இது சாப்பலோட ஆர்டர், நம்மளால் மீறவே முடியாது, அவர் நம்மக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவனு சொல்லுவான், கண்டிப்பாக அவருக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அதான் அவரோட ட்ரூ இண்டெக்ஷன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருப்பான், எப்படி அவனை போட்டு தள்ளுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சீனில் பார்த்தா அந்த பாதி கருப்பு பாதி வெள்ளை முடி வச்சுருக்கவன் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருப்பான். அப்போது நான் நிறைய டெஸ்டினிஸை தேடி போயிருக்கேன், ஆனால் இப்படிப்பட்ட இடத்துக்கு வந்ததே இல்லை, எதுக்கு நீ கூப்பிட்டீங்க சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படி சொல்லும்போது இவனை சொல்லுவான், எனக்கு இதிலலாம் இதில் ஆனால் இந்த கோல்டுலாம் ரொம்ப பர்டிகுலராக இங்கேயே வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இதை நான் வச்சு இங்கே வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லும்போது, சரி சரி இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான் அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். அதனால் எங்களுக்கு தேவை ஒரு விஷயத்தை நீ முடிச்சே ஆகணும்னு சொன்னோடனே நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஈனோவை தான் காட்டுவாங்க. ஈனோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த இடத்துக்கு அந்த வேவ் பார்க்குற மாதிரி போயிருப்பாங்க. அப்போ இங்கே ஒரு ஸ்க்ரோலை மட்டும் இவங்ககிட்ட கொடுப்பாங்க. அப்போ அந்த குண்டனை தாண்டி போகும்போது அப்படியே அந்த ஸ்க்ரோலை அந்த குண்டன்கிட்ட உரசிக்கிட்டே போவாங்க. பார்த்தா கண்ணுமிக்கிற நேரத்தில் அந்த ஸ்க்ரோலையும் நம்ம ஈனோ எடுத்துருவா. எடுத்தது அந்த குண்டை நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டான். பண்ணியிருக்கும் போது அப்படி நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா இங்கே ஒருத்தன் ஸ்னைப்பரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இவன் கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பானா, அங்கேருந்து ஏம் வைப்பாங்க. அப்போ இந்த ஸ்க்ரோலை திறந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. தெரியும் நீ கண்டிப்பாக அந்த ஸ்க்ரோலை இப்படி தூக்குவேன்னு, அதனால தான் நான் அதில் ஒன்றுமே எழுதாமல் வச்சேன், எப்போ என்கிட்ட மாட்டிக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு என்ன ஆகுனா, நம்ம ஹீரோ அந்த லாங்கரை வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுவான். எது உன்னோட பிளானு, என்ன பண்ண நினைக்கிறேன்னு அப்படி சொல்லி கேட்கும்போது, அங்கே ஸ்னைப்பரையும் அவன் ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். இவங்களுக்கு ஸ்கோப் வச்சுருவான். அங்கேருந்து ஸ்கோப் வச்சோன்னு என்ன ஆகுனா, இவங்களும் ஸ்கோப் வச்சு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, உன் ஸ்வாடெல்லாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க எத்தா பேசிகிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா ஒரு புல்லட்டு பார்த்தா முடிச்சிருவான் அவனை. முடித்த உடனே இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது, எங்கே இருந்து அந்த புல்லட் வந்துச்சு எப்படி செத்தான்னு கூட. அப்போ இந்த இடத்துல பார்த்தா ஒருத்தர் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வெளில முடியும் டாக்டரும் அப்போ தான் பார்ப்பாங்க, இந்த அட்ரஸ் வந்து இம்பரல் கமிஷனர் அட்ரஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான், அப்போ இவன் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அந்த இடத்துல ரத்தம் தெரிச்சிருக்கும். அப்போ தான் தூரத்தில் யார் இருக்கான்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. பார்த்தா நம்ம வெல்ல முடிதான். அவன் என்ன சொல்லிட்டு இருப்பானா, நாங்கள் ரிவெஞ்சுக்காக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு எபிசோட் எண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துக்கிறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் காட்டுங்க சரியா. அதுக்கப்புறம் நம்ம 1K அடிச்சதுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இந்த 1K அடிக்கிறதுக்கான காரணமானதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய பேர் என் வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நான் இந்த சின்ன அவுட்ரோவில் சொல்ல முடியாது. அதனால் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் வீடியோ போட முடியாது, அதுக்காக மன்னிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸாக போடுறேன் சரியா. உலகம் பேசாமல் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட வீடியோ வருவது உங்கள் கோஜன் மீது பை பை கைஸ்லாம் விட்டது. பை சி யூ டேக் கேர்.